எங்க வாழ்வாதாரம் ரொம்ப 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 பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாருமே வந்து கிடைக்கிற வேலை கூலி தொழிலாளிகளா மாறிட்டாங்க. பெயிண்டர் வேலை, கம்பி கட்டுற வேலை, என்னென்ன வேலை கிடைக்குமோ அதை பண்றாங்க. என்ன காரணம்? ஆசிரியருக்கான வாய்ப்பு எங்களுக்கு எங்க போனாலும் மறுக்கப்படுது. அந்த காலி பணியிடங்களை எண்ணிக்கை உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்கன்னு நாங்க போகாத இடம் இல்லைங்க சார். சிஎம் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எல்லா இடத்துலயும் நாங்க போய் மனு கொடுத்தோம். டெபுட்டி சிஎம் எல்லா இடத்துக்கு போனாங்க. அங்கேயும் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம். மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவங்கள்ட்ட நாங்க நேரடியா பார்த்து இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்திருப்போம். போஸ்ட் சொல்ல முடியாத அளவுக்கு, போஸ்ட் மெயில் சொல்ல முடியாத அளவுக்கு. இன்னும் நாங்க என்ன பண்ணணும்? எத்தனை முறை டிபிஐக்கு வந்து நாங்க சாரை நேரடியா பார்த்திருக்கோம், டைரக்டர். ஆனா எங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லைங்க சார். எங்களுக்கு காலி பண்ணிடுங்க உயர்த்தலைங்க சார். நாங்க போன பிரஸ் மீட்டை நம்பி போனோம், காலி பண்ணிடுங்க உயர்த்தல. இந்த பிரஸ் மீட்டுக்கு நம்பி வந்திருக்கோம் சார். எங்களை ஒன்று கருணை கொலை பண்ணி எங்களெல்லாம் வந்து அவங்களே பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு இனிமேட்டு வந்து ஒன்று வாய்ப்பை கொடுங்க, இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடுங்க. எங்களால் மறுபடியும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க சார். நாங்கள் துணை முதலமைச்சர் ஐயாட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் சார். உங்களை